ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ கில்ட் தி மெயின் பிளேயர்ங்கிற மான்வா சீரிஸோட பார்ட் 2 தான். இதுல நம்ம 2 சாப்டர் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த பார்ட்ல நம்ம ஏற்கனவே போட்ட எல்லா சாப்டரும் கவர் ஆயிரும். ஸோ புது சாப்டர்லாம் பார்க்க தயாரா இருந்துக்கோங்க. நாளைக்கே வந்துரும். சரி, நாம இப்ப ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்ப எடுத்ததும் லார்க் மயங்கி கீழ கிடக்கா. நம்ம ஹீரோ அவனை மயக்கம் போட வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நம்ம கிட்ட இப்ப சொல்ல மாட்டாங்க. நம்ம ஹீரோ அடிப்பட்ட லார்க்க பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கான ஃபர்ஸ்ட் காரணமே லார்க்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக தான். அப்புறம் ஸ்பெஷல் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டை கொன்னேன்னா எனக்கான ஒரு ஹிடன் பிளேஸும் எனக்கு கிடைக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த சபான்சியா டியூக் ஈவில் ஸ்பிரிட்டை கொல்றது இம்பாசிபிள். ஏன்னா நம்ம ஹீரோவால தான் ஸ்பிரிட்ஸே பார்க்க முடியாது. அந்த ஸ்பிரிட்டாலையும் நம்ம ஹீரோவை அட்டாக்கே பண்ண முடியாது. 800 வருஷத்துக்கு முன்னாடி சவுத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்து ஜெனரல் டியூக்கோட ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் இறந்து போயிருவாங்க. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோவோட ரெசனன்ட் ட்ரூனால அந்த டியூக் பண்ற அட்டாக் எல்லாமே நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள புகுந்து போகுது. நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. ஆனா ஏதோ நடக்குதுன்னு மட்டும் அவனுக்கு தோணுது. சோ ஒரு குத்து மதிப்பா பேச ஆரம்பிக்கான். ஏப்பா செபான்சியா டியூக், என்னை மன்னிச்சிரான, உன்னை என்னால பார்க்க முடியல. சோ உனக்கு பிரச்சனை இல்லனா தார்கான் இந்த பையன் உடம்புக்குள்ள புகுந்து என்னை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்றான். இந்த உலகத்துல சில பேரை ஃபோர்ட்ரஸ்னு கூப்பிடுவாங்க. அதுல இருந்து பிரியப்பட்ட மிஸ்டீரியஸ் எலமெண்ட்ஸால ஆர்டினரி ஹியூமன்ஸ் டெமானிக் ஹியூமனா மாறுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா வேர்வல்ஃப் இல்ல வேம்பயர். ஒரு நாள் டியூக் செபான்சியா வேம்பயரா ஒரு மாதிரி அவரோட சர்வெண்ட்டையே கொன்னாரு. அந்த மாதிரி மறுபடியும் பண்ணிடக்கூடாதுன்னு அவர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் வேம்பயரோட வெறி அந்த விஷயத்தை பண்ண விடல. அதனால எங்க நம்மளால நம்ம ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக கேஸ்டலை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி அவங்களை அனுப்புனாரு. அவரால் அவங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கப்புறம் அவர் மேலேயே ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு புக்குக்குள்ள அவரே சீல் பண்ணாரு. அதுதான் இந்த லைப்ரரிக்குள்ள மறைக்கப்பட்ட கிரிமோர். இப்போ அந்த ஈவில் ஸ்பிரிட் செபான்சியா லார்க்கோட உடம்ப பொசஸ் பண்றாப்ல. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வெறி கொண்டு ஓடியாரா. இந்த ஒரு காரணத்தினால தான் லார்க்கே நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பான். ஏன்னா இந்த ஹீரோயிக் லெஜெண்ட் ஆஃப் ஃபாரகான் கேம்லயே லார்க்கோட உடம்பு தான் ரொம்ப வீக்கான உடம்பு. ஈவில் ஸ்பிரிட் அவனை பொசஸ் பண்ணிச்சுன்னா நம்ம ஹீரோவால அசால்ட்டா அவனை தோக்கடிக்க முடியும். ஸோ மண்டையோட ஒரு கொட்டை போட்டு பொசஸ் பண்ண லார்க்கா தரையோட அமைக்கிறதா. இப்போ ஈவில் ஸ்பிரிட் பொசஸ் பண்ண லார்க்கா நம்ம ஹீரோவால போட்டு தள்ள முடியும். சப்போஸ் அப்படி பண்ணானா வேம்பயர் ஆர்மர், வேம்பயர் வெப்பன் எல்லாமே நம்ம ஹீரோ கிடைக்கும். போன லைஃப்ல பார்க் யூஸ் பண்ணது இதெல்லாம். பட் நம்ம ஹீரோ பார்க் மாதிரி லார்க்க போட்டு தள்ளல. அதுக்கு பதிலா செபான்சியா டியூக் கிட்ட பேச ஆரம்பிக்கான். உன்னோட ஒய்ஃப் லீனியா டியூக் அப்புறம் உன்னோட பொண்ணான செசிலியா டியூக் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கான்னு கேட்கான். செபான்சியா டியூக் நம்ம ஹீரோவை பார்க்காப்ல நீ சீலானதுக்கு அப்புறம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எக்கச்சக்கமான கதைகளை அந்த டியூக்கு சொல்ல ஆரம்பிக்கான். எப்படி அந்த கேஸ்ட்ல விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் ஒய்ஃப் இறந்தாங்க, அப்புறம் அவனோட பொண்ணு எப்படிப்பட்ட ஒரு பெரிய அட்வென்ச்சரா மாறினா, அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சா நம்ம ஹீரோ கேட்க நம்ம மனசு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்துல கண்ணீர் விட்டு நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு உன்னை முதல்ல அட்டாக் பண்ண வந்ததுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தான் அடியே படலையே, ஆனா எனக்கு சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் மறைஞ்சு போயிருந்தாரு. நம்ம ஹீரோக்கு ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிருது. எபிக் சோல்டஸ்ட்னு ஒன்று கிடைக்குது. அப்புறம் எபிலிட்டி அண்ட் ஸ்கில்னு சொல்லிட்டு 2 கிரிமோர் கிடைக்குது. அதுல நம்ம ஹீரோக்கு தேவைப்படுறது எபிலிட்டி ஸ்கில் புக் மட்டும் தான். அது மூலியமா நம்ம ஹீரோக்கு எவ்வளவுதான் அடிபட்டாலும் நம்ம ஹீரோவால அவனோட உடம்பை ஈஸியா ஹீல் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம ஹீரோ கைண்டா இருந்ததுனால டியூட்டி ரூன் ஆக்டிவேட் ஆகி 80 பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அதை பார்த்துட்டு பையன் ஆச்சரியப்படுறான். ஏன்னா கேம் சிஸ்டம் படி ஒரு பிளேயர் லெவலப் பண்ணா கூட அவனுக்கு 5 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாட்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். அது படி பார்த்தா நம்ம ஹீரோ 16 டைம் லெவலப் ஆனாதான் 80 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு லெவல் அப் நோட்டிஃபிகேஷனும் வரல. சோ ஃபர்ஸ்ட் லெவலோட ஸ்பெஷல் கோஸ்ட் ரிவார்ட் 80 பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ நினைச்சுக்கிறான். அப்படியே லார்க்க தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருந்தான். நம்ம கிட்ட காட்டுறாங்க கமெண்ட்ஸ் டியூட்டி. அதுல நம்ம ஹீரோ போட்டிருந்தது கஷ்டப்படுற மக்களை பார்த்துட்டு நான் சும்மா போக மாட்டேன்றது தானே. இந்த இடத்துல நம்ம ஹீரோ லார்க்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் செபான்சியா டியூக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோக்கு 80 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சீன் கட் ஆகுது. ஸ்டாமினா ட்ரைனிங் ரூம் காட்டுறாங்க. அங்க மரியாதை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பொட்டேட்டோ கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த ட்ரைனிங் ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் பாடிஸ் கூட சண்டை போட போறியான்னு கேட்க ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அதை கேட்டாலும் கண்டிப்பா உன்னால பண்ண முடியும், நான் உன்னை சேர் பண்றேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இதை பார்த்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வைத்தால போகாத குறையில வயிறு எரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 5th ரேங்க் அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் அவனால தான் ஸ்பிரிட் பாடிஸ் முடிக்க முடியாதுன்னு கசருன்னு கசரிக்கிட்டு இருக்காங்க. மாரியட் அதை கேட்டுட்டு அப்படி நினைக்கிறீங்களா, நான் 2 கோல்டு காயின் பெட் பண்றேன், கண்டிப்பா ஜூனியரால அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றா. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கண்ணா பேனு பெட் பண்ண ஆரம்பிக்காங்க. அவனால பண்ண முடியாது 70 சில்வர் காயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொண்டும் புரியல. என்னைய வச்சு எதுக்கு இவங்க பெட் பண்ணி விளையாடுறாங்க, நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு பார்க்க ஏதோ ஒன்று என்னோட வேலையை நான் பார்க்க வேண்டியதான். செபான்சியா டியூக்கு ஹெல்ப் பண்ணதுனால என்னோட ஸ்டாட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் இருக்கேன்றதை செக் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வீக்கஸ்ட் பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பியரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா அங்க ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத வகையில அந்த ஸ்பிரிட் பாடி ஒரே அட்டாக்ல அழிஞ்சு போயிருது. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாய பழந்துகிட்டு இருக்காங்க. கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோ வாய பழந்துகிட்டு இருக்கான். எப்பறம் நான் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆனே அப்படின்னு. மரியட் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நேத்து நீ 3 ஸ்ட்ரைக்ல அதை கொன்ன, இன்னைக்கு ஒரே ஸ்ட்ரைக்ல அதை கொண்டுட்டு இது உண்மையிலே அமேசிங் அப்படின்னு சொல்றா. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இவ எல்லாத்தையும் நோட் பண்றா போலே அப்படின்னு யோசிக்கும். அவ பெட்டிங்ல கிடைச்ச ப்ராஃபிட்டை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கா. என்னது நம்ம ஹீரோ கேட்க உன்னால தான் அதிகமா சம்பாரிச்சேன், அதனால உன்னோட ஷேர் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. பெட்டிங்ல தோத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தரையில உருண்டுகிட்டு இருக்காங்க. உனக்கு இந்த ஷேர் வேண்டாமா அப்படின்னு அவ கேட்க யாருக்கு தான் பணம் பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பணத்தை வாங்கிட்டு மரியட் உண்மையிலே நீ ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க நம்ம ஹீரோ பொட்டேட்டோ சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். போன லைஃப்ல நம்ம ஹீரோ அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் பண்றதுக்காக எக்கச்சக்கமான மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுருப்பான். இந்த டைமே நம்ம ஹீரோக்கு அது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. பட் நம்ம ஹீரோ அவனோட ஸ்பியர் ஸ்கில்ஸ் அவன் நினைச்சதை விட ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பத்தி நம்ம ஹீரோ கவலைப்பட வேண்டாம். பட் கவலைப்பட வேண்டியது என்னதுன்னா ரூன் மேஜிக்கை பொறுத்த அளவுல மானா ரொம்ப அதிகமா தேவைப்படும். அது டக்குன்னு காலியா போயிருது நம்ம ஹீரோக்கு. இந்த பிரச்சனையை மட்டும் நம்ம ஹீரோ சால்வ் பண்ணிட்டா கண்டிப்பா இப்ப இருக்கிறத விட ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா நம்ம ஹீரோவால மாற முடியும். அதுக்கு என்ன பண்றதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கல ஒரு பொண்ணோட வாய்ஸ் நம்ம ஹீரோக்கு கேக்குது. அவ நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. அந்த வாய்ஸ் கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு அது யாருன்னு தெரியுது. நம்ம ஹீரோ எவ்வளவுதான் அவனோட ரூன் மேஜிக்கையும் ஸ்பேர் ஸ்கில்ஸையும் பாலிஷ் பண்ணாலும் அவனால ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் கொல்லவே முடியாது. அவ ஒரு ஃபீமேல் கேரக்டர். பார்க் ஷியோவால கொல்ல முடியாத ஒரே ஒரு பொண்ணு இவ தான். இந்த ஹீரோயிக் லெஜெண்ட் ஆஃப் ஆரகான் கேம்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஹெவன்லி யாக்ஷா ஹவுரன். அவ எதுக்கு இங்க ரேண்டமா உட்காந்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ பாக்க. அவ என்னைய தான் கூப்பிட்டானே எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அவளை இக்னோர் பண்றது நல்லது. அவ ஒரு பாப் மாதிரி அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருக்கான். மறுபடியும் அவன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீ கம்பைன்டா இருக்க, இது உன்னோட ஒரிஜினல் பாடி கிடையாது, அது உண்மைதானே. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அவ அதை கண்டுபிடிச்சிட்டாலும் நான் இந்த பாடியை ப்ராசஸ் பண்ணியிருக்கேன்றத. ஹவுரன் உடம்புக்குள்ள ஹியூமன் அப்புறம் மான்ஸ்டர் ரெண்டு சோலுமே அடங்கியிருக்கு. ஹவுரன் ஒரு ஷிங்ஷி, அவ ஒரு மிக்ஸ்டு பீயிங். சோ அவகிட்ட சோல் ஐஸ் இருக்கு. அது மூலியமா ஒரு பர்சனோட சோலோட கலர் அவளால பார்க்க முடியும். இப்படிதான் அவ நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிருக்கா. ஹவுரன் நம்ம ஹீரோவை பார்த்து நீ அதை எப்படி பண்றேன்னு தெரியல, ஆனா நீ அந்த ஒரிஜினல் சோலை ஃபுல்லா கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசுறேனே புரியலன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா மனசுக்குள்ள கோரன்லாக்கோட உடம்புக்குள்ள புகுந்து அவன் வாழ்க்கையவே நம்ம வாழ்றோமேனு ஒரு வார்த்தை அவனுக்கு இருக்கு. நம்ம ஹீரோ என்னதான் இதை வேணுக்குன்னு பண்ணலனாலும் ஹவுரனுக்கு அது வித்தியாசமா தான் தெரியும். அவ நம்ம ஹீரோவை பார்த்து இது உன்னோட ஒரிஜினல் பாடி கிடையாது தானே, அவனோட உடம்பு நீ திருடி இருக்க. உடனே நம்ம ஹீரோ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கா. என்னோட ஹோம் டவுனோட பக்கத்து ஊர்ல ப்ரூஸ்னு ஒருத்தர் இருந்தான். அவன் எப்பெல்லாம் கோவப்படுறானோ அப்பப்பெல்லாம் ஒரு பச்சை கலர் ஜெயண்டா மாறிடுவான். ஹவுரன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இதுல காமெடி என்னன்னா அவனோட ரெண்டு பர்சனாலிட்டியுமே ஒருத்தர் வெறுத்துக்கும். அந்த கிரீன் ஜெயண்ட்டுக்கு ப்ரூஸை பிடிக்காது, ப்ரூஸுக்கு கிரீன் ஜெயண்ட்டை பிடிக்காது. இப்போ நான் சொல்ல வரது கொஞ்சமாச்சும் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாங்க ரெண்டு பேருமே இந்த உடம்புல தான் பிறந்தோம். ஆனா நான் புதுசா கிரியேட் ஆன சொல்லி எங்க ரெண்டு பேருக்குமே வேற எமோஷன்ஸ் வேற எண்ணங்கள் இருக்கும். எனிவேஸ் நாங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் நாங்க பிறந்தது இந்த உடம்புல தான், அதை மாத்த முடியாது. அதோட பிறக்கிறது ஒன்னும் பாவம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டாவ கொஞ்சம் சோகமாயிட்டு சில பேர் பிறக்கிறது பாவம் தான் அப்படின்னு சொல்றா. அவளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் போல. அதை கேட்ட நம்ம ஹீரோ இந்த 3 வயசு குழந்தையோட பெயின் என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சவன் அவளுக்கு டாட்டா போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க வீக்கெண்ட். அதுவும் அதிகாலையிலே எந்திரிச்சு அகாடமியோட சவுத் சைடுக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். அந்த இடத்துல தான் மிஷின் போர்டு இருக்கும். அந்த இடத்துல சின்ன கமிஷன் பெரிய கமிஷன் எக்கச்சக்கமான கமிஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம முடிக்கிறது மூலியமா லெவல் அப்கிரேட் நம்ம பண்ணிக்கலாம். சோ ஸ்டோரி கோஸ்ட்டை முடிக்கல பெருசா நமக்கு கஷ்டம் தெரியாது. ஆனா நம்ம ஹீரோவோட கோல் லெவல் அப்கிரேட் பண்றது கிடையாது, வேற ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்ப பக்கத்துல அலிஷா நிக்கிறத பையன் நோட் பண்றான். அவ கோஸ்ட் கூட ரொம்ப சின்சியரா பாத்துக்கிட்டு இருக்கா. அலிஷா ஆடம்ஸோட இன்ஃபர்மேஷன் பெருசா நம்ம ஹீரோ கிட்ட கிடையாது. ஏன்னா அந்த பார்க் பைத்தியக்காரன் போன லைஃப்ல ஃபர்ஸ்டே அவளை போட்டு தள்ளிடுவான். அதோட கேம்ல நம்ம ஹீரோ பார்த்த விஷயத்துக்கும் இங்க நடக்கிற விஷயத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் நம்ம ஹீரோ அலிஷாவை கூப்பிட அவ நம்ம ஹீரோக்கு வணக்கத்தை போடுறா. நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க செகண்ட் ரேங்க் இருக்கிறப்போ ரிசல்ட்டை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு மிஷன்ஸ் எல்லாம் முடிக்கணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு கேட்கான். ஆனா அவ எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றா. அதுக்கு தான் இருக்க அகாடமியோட ஆக்டிவ் சப்போர்ட் ஃபண்ட், அவங்க செகண்ட் ரேங்க்கு அதிகமா பணம் கொடுப்பாங்களே அப்படின்னு கேட்கான். அவங்க டாப் 10% பெரிய பணக்காரங்களோட லிஸ்ட்ல இருக்கிற ஃபேமிலிக்கு எல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கதறா. அதோட என் பேரண்ட்ஸ் வாழ்றதுக்கு தேவையான கொஞ்சமான பணம் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேல நான் எவ்வளவு கேட்டாலும் அவங்க நயா பைசா கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவே அதை கேட்டு பாவப்பட்டு உனக்கு இமிடியேட்டா பணம் வேணும்னா பெட்ரோல் மிஷினை வேணா எடுத்துக்கோ, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, அதுல இன்னும் 2 ஆட்கள் தேவைப்படுதுன்னு போட்டிருக்கு, உங்களுக்கு ஓகேனா நீங்களும் வரீங்களான்னு கேட்கா. ஆனா நம்ம ஹீரோ எனக்கு வேற ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்கு, என்னால வர முடியாதுன்றதா. ஃபர்ஸ்ட் மிஷினை பட்டர்ஃப்ளை கேட்டை கண்டுபிடிக்கணும்னு ஒரு மிஷின் எடுக்கிறான். இப்படி ஒரு லோ ரேங்க் மிஷினை நம்ம ஹீரோ பண்றதுக்கான காரணம் மிஷினை முடிச்சாலும் டியூட்டி கமன் யூஸ் ஆகுதான்னு பார்க்கணுன்றதுக்காக தான். சோ நம்ம ஹீரோ எக்கச்சக்கமான மான்ஸ்டர் சீவேஜ்ல போட்டு தள்ளி அந்த பட்டர்ஃப்ளை கேட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்து அந்த சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்துருதான். அதோட ரிசல்ட்டா அந்த டியூட்டி ரன் ஆக்டிவேட் ஆகி நம்ம ஹீரோக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பையனுக்கு சந்தோஷம், மிஷினை முடிச்சாலும் கமெண்ட்ஸ் யூஸ் ஆகுதுன்னு வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கும். அதை பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு பயந்து அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிருந்தா. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள கஷ்டப்படுற நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கா. அப்படி அவன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கல தான் நம்ம ஹீரோக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே நமக்கு சீனை கட் பண்ணி ஒரு சின்ன வீட்டை காட்டுறாங்க. ஒரு வெறித்தனமான சிக்கனை சமைக்கிறதுக்காக எக்கச்சக்கமான நாளா போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த மனுஷன் என்னதான் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணாலும் அவர் எதிர்பார்த்த டேஸ்ட் வர மாட்டேங்கி. அப்ப வாசல்ல யாரும் நின்னுகிட்டு இருக்கதை நோட் பண்றாப்ல. யாருன்னு கேட்க அது நம்ம ஹீரோ தான். அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராட் சிரப்பை யூஸ் பண்ணுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு சொல்றான். அதை சொல்லி முடிச்சவன் போயிட்டு வரேன்னு கிளம்ப ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் எந்த முட்டாள் ஸ்டார்ட் சிறப்பை இதுல ஆட் பண்ணுவான், கண்டிப்பா அது எந்த மாற்றத்தை உருவாக்க போறதில்லன்னு மனசு ஆட் பண்றாப்ல. ஆனா டேஸ்ட் பயங்கரமா இருக்கு, அவர் எதிர்பார்க்கல. சோ வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்க ஆரம்பிச்சிருந்தாப்ல. நம்ம ஹீரோ ஒரு கர்வமான ஸ்மைலோட அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுக்கான காரணம் கொரியன் ஸ்பைசி ஃப்ரைடு சிக்கனை உருவாக்குறதுக்காக தான். அப்பெல்லாம் திடீர்னு நம்ம ஹீரோக்கு டியூட்டி கமாண்ட் ஆக்டிவேட் ஆகி 5 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இப்ப நம்ம ஹீரோ பண்ண விஷயம் அவனோட ஓன் செல்ஃபிஷ்னஸ்க்காக தான், அதுக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்குதான்னு ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தான். எப்படி அவன் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கத ஹவுரன் தூரத்துல இருந்து பார்த்துட்டு வியடா இருக்கான் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு பின்னாடி மேடம் ஜோசபினா வராங்க. நீ சிட்டியை விட்டு வெளியே போகாத வரைக்கும் எங்க வேணா தனியாவே சுத்திக்கலாம், இருந்தாலும் நீ அகாடமியை விட்டு வெளியே போறனா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவ மூஞ்ச திருப்பிக்கிறா. என்னாச்சு இந்த பிள்ளைக்கு அப்படின்னு ஜோசபினா பாக்காங்க. ஹவுரன் நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சு பாக்கா. நம்ம பிறந்தது ஒன்னும் சாபம் கிடையாது, ஆனா அதே ஹவுரன் கிட்ட இதுக்கு முன்னாடி நீ பிறந்திருக்கவே கூடாதுன்னு ஒருத்தன் கத்திருப்பான். அவளுக்கு ஏதோ பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நம்ம கிட்ட இன்னும் காட்டல. இப்படி அந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்து ஹவுரன் கொஞ்சம் சோகமாகறா. அப்படியே சீன் கட்டாகுது. ஹண்டிங் கிரவுண்ட்ல காட்டுறாங்க. மிஸ் ஜோசபினா இருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை எவால்வேட் பண்ண போறோம், அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள்.
சிம்பிள் தான். இந்த ஹண்டிங் ஃபாரஸ்ட்ல இருந்து தப்பிச்சு நார்த்தன் எண்ட்ல இருக்க கேபினுக்கு வந்தா நீங்க இப்போதைக்கு பாஸ் ஆயிருவீங்க. அப்புறம் எல்லாரோட கையிலயும் அவங்க ரேங்க பொறுத்து ஆம் பேண்ட் கட்டப்பட்டிருக்கும். அந்த பேண்டோட நீங்க கேபினுக்கு வந்தாதான் பாஸ் ஆவீங்க. யார் அதிகமான பேண்ட் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். அந்த பாயிண்ட்ஸை நீங்க பிரைஸாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜோசபினா சொல்லிக்கிட்டு இருக்கே நம்ம ஹீரோ சுத்தி முத்தி ஹவுரன் இந்த இடத்துக்கு வந்திருக்காளான்னு பார்க்க. ஆனா அவ இந்த இடத்துக்கு வரல. அவ வந்தானா இந்த இடத்துல பவர் பேலன்ஸ் கரெக்டா இருக்காது. அதனாலதான் நம்ம ஹீரோ நின்னுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அலிஷா நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. மிஷின்ஸ் எல்லாம் கரெக்டா முடிச்சா நம்ம ஹீரோ கேட்கா. அதெல்லாம் பக்காவா முடிச்சிட்டேன். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். வாழ்றதுக்கு தேவையான பணம் இப்பதான் என் கையில இருக்கு. உனக்கு ஹெல்ப் பண்ணதுல எனக்கும் சந்தோஷம். சரி இந்த கேண்டி உனக்கு வேணுமா? என்னோட தங்கச்சிக்காக வாங்கினேன். ஆனா இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அவகிட்ட கொடுக்க முடியாது. ஹனி பாம் கேண்டியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அலிஷா இது உண்மையிலே எனக்கு தானா அப்படின்னு கேட்கா. நம்ம ஹீரோவும் அவகிட்ட கொடுத்துறதா. அதுக்கப்புறம் மிஸ் ஜோசபினா அவங்க ஸ்பெஷல் மேஜிக் பயன்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரேண்டமா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள டெலிபோர்ட் பண்ணி விடுறாங்க. இந்த மாதிரி மேஜிக்கா மேடம் ஜோசபினாவால மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம ஹீரோவே சொல்றான். டெலிபோர்ட் ஆகி ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம ஹீரோக்கு சண்டை போடுற சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருது. இது ஒரு பேட்டில் ராயல் சிஸ்டம் மாதிரி தான். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ரேண்டமான லொகேஷன்ல போட்டு கையில இருக்கிற பேண்ட் ஆட்டையை போட்டு கேபினுக்கு வரணும். நம்ம ஹீரோ கேஷுவலா ஓடி போய்கிட்டு இருக்கா. சண்டை போடுறவங்களா பார்த்து நல்லா சண்டை போடுங்க. உங்க மேல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றான். இப்போதைக்கு இந்த இடத்துல டேஞ்சரஸா இருக்கிறது அலிஷா மட்டும் தான். அவளோட ஆம் பேண்ட் தான் எனக்கு வேணும். ஹவுரன் இந்த இடத்துல இல்லாததுனால அது இன்னும் ஈஸியா ஆயிருச்சு. அது எப்படி அலிஷாவை தேடி பையன் கரெக்டா கண்டுபிடிப்பான்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலிஷா கையில நம்ம ஹீரோ ஒரு கேண்டியை கொடுத்திருப்போம்ல. அந்த கேண்டியில நம்ம ஹீரோ ஒரு மேஜிக்கை பயன்படுத்திருப்பான். அது மூலியமா அதை சாப்பிடுறவங்கள நம்ம ஹீரோவால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். பையன் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு அலிஷா நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கத்துறான். அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ள அகாடமி சேர்மனையும் மிஸ் ஜோசபினாவையும் காட்டுறாங்க. மிஸ் ஜோசபினா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் காட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்காங்க. நானும் காட்டுக்குள்ள போறேன். அப்பதான் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. ஹவுரன் இந்த இடத்துலயே காணும். சேர்மனை பார்த்து அந்த குழந்தை உள்ள போகலையேன்னு கேட்க சேர்மன் அதுக்கு நான் ஒன்னும் அவளை அனுப்பல. அவளா அவளோட விருப்பத்தோட காட்டுக்குள்ள போயிருக்கா. இதை கேட்ட மிஸ் ஜோசபினா ஆச்சரியப்படுறாங்க. அவளோட விருப்பத்தோட அவ போயிருக்காளா அப்படின்னா அவளோட மனசை மாத்திக்கிட்டாளா? நம்ம ஹீரோ கணக்கு போட்டது தப்பா போச்சு. ஹவுரன் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கா. அதுக்கடுத்து என்ன ஆகும்னு அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். டாடா பை பை, see you.